இன்றைக்கி இந்த பதிவில் பிவிசியில் கபோர்டு ஒர்க் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். பேசிக்காக எப்படி கட் பண்ணி ரெடி பண்ணுறது, ஃப்ரேம் எப்படி ரெடி பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த இது பார்த்தீங்கன்னா சி டைப்பில் நம்ம வந்து பண்ணுறதை பற்றி தான் வீடியோ போட போகிறோம். இந்த வீடியோவில் நம்ம சி டைப்பு ஃப்ரேம் எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். இப்போ இந்த இதில் தான் இப்போ இது ஒரு 7க்கு 4 ஒரு கபோர்டு. இது இந்த கபோர்டுக்கு தான் நம்ம இப்போ ஃப்ரேம் ரெடி பண்ண போகிறோம். பார்த்துக்குங்க, இதுதான் ஏ செக்ஷனு. இப்போ இந்த ஏ செக்ஷனை நாம் ஃப்ரேமுக்கும் கட் பண்ணிக்கணும், டோரோட அவுட்ரு ஃப்ரேமுக்கும் நம்ம டோரை கவர் பண்ணுற ஃப்ரேமுக்கும் கட் பண்ணிக்கிறோம். இப்போ இந்த ஏ செக்ஷனை 2 கார்னருமே நம்ம கட் பண்ணி எடுத்தோம்னா சென்டரில் வர்றதை நம்ம ஃப்ரேமாக யூஸ் பண்ண போகிறோம். கார்னரில் வர்றதை டோரு ஷீட்டை வந்து நம்ம அவுட்ரு கவர் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ண போகிறோம். அதுதான் சி செக்ஷன்பாங்க. இது இப்போ சென்டரில் உள்ளது பாக்ஸ் டாப்பான்னு சொல்லுவாங்க, பாக்ஸ் செக்ஷன் சொல்லுவாங்க. அந்த சென்டரில் வர்ற இதை தான் வந்து நம்ம ஃப்ரேமாக யூஸ் பண்ண போகிறோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா என்ன அளவோ அந்த அளவுக்காக 45 டிகிரி நம்ம கட் பண்ணிக்கணும். ஃப்ரேமுக்கு வந்து ஹைட்டு ஃப்ரேம் 2 கட் பண்ணிக்கணும், அகல ஃப்ரேம் 2 கட் பண்ணிக்கணும். ஒரு வேளை சென்டர் பண்ணி ஒரு ஃப்ரேம் வருது, மேலே 2 டோர் கீழே 2 டோர் வர மாதிரி இருந்தால் சென்டர் ஃப்ரேம் என்னவோ அதுவும் நம்ம கட் பண்ணிக்கணும். இப்போ முதல்ல நம்ம 4 கார்னர்லேயும் ஃப்ரேம் வர்ற மாதிரி நம்ம எப்படி அளவு எடுத்து கட் பண்ணுறாங்கிறத பற்றி பார்க்கலாம். இப்போ ஹைட்டு ஃப்ரேம் பார்த்தீங்கன்னா அளவுக்கு எடுத்து கட் பண்ணுறாப்புல. ரெண்டு டைப்பில் வந்து ஃப்ரேம் வந்து நம்ம பண்ணுறோம். இது வந்து பார்த்திங்கன்னா இதுதான் பாக்ஸ் டைப்பு ஃப்ரேம் பண்ணுறது. இதில் ஏ செக்ஷனை வந்து கார்னர் 2 கார்னரையும் வெட்டி அது சீயாக யூஸ் பண்ணிக்கிறது, இது வந்து ஃப்ரேமாக யூஸ் பண்ணிக்கிறது. இன்னொரு டைப்பு வந்து எப்போது யூஸ்ஃபுல்லாக பிவிசி டோர் எப்படி ரெடி பண்ணுறோமோ அதேமாரி அவுட்ரு ஃப்ரேம் போட்டு ஏ செக்ஷனை டோர் ஷீட் கவர் பண்ணிட்டு டோர் ரெடி பண்ணுறது, அது மாதிரி பண்ணுறது. அது வந்து டோர் மெத்தட்லேயே இருக்கும். இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக மாறி இருக்கும். பாக்ஸ் டாப்பை போட்டு பண்ணுறது. நீங்கள் 45 டிகிரி கட் பண்ணிவிட்டு நல்லா அந்த கட்டிங் எட்ஜஸை நல்லா ஃபைட் பண்ணிக்கணும். அடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம வுட்டு வந்து அதில் இன்ச்சு முடுக்கிறது வுட்டு ஃபிக்ஸ் பண்ணுறோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா 2 எட்ஜ் கார்னர்லேயுமே வந்து வுட்டு ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். நம்ம யூஸ் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா ஒயிட் டீக்கு 1/4 சைஸ். அது இன்ச்சு முடுக்கிறதுக்கும் ஸ்க்ரூ முடுக்கிறதுக்குமே 2 கார்னருமே இந்த ஃப்ரேமோட 2 கார்னர்லையுமே ஃபிக்ஸ் பண்ணி ஸ்க்ரூ வுட்டு ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். பார்த்தீங்கன்னா ஹைட்டு ஃப்ரேமில் தான் இன்ச்சு வரும். அதனால் நீங்கள் நம்ம யூஸ் பண்ணுறது வந்து இன்ச்சு பார்த்தீங்கன்னா ஃபுல் இன்ச்சஸ், பியானோ இன்ச்சஸ் தான் யூஸ் பண்ணுறோம். அது டோர் என்ன சைஸ் இருக்கோ அந்த சைஸுக்கு அப்படியே வந்து உங்களுக்கு ஃபுல் இன்ச்சஸாகவே வரும். அதனால் வுட்டு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஃபுல் வுட்டாக தான் ஃபிக்ஸ் பண்ணணும். நம்ம பிவிசி டோர்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோவில் பார்த்துருப்பீங்க, ஸ்க்ரூ இன்ச்சு எந்த பக்கம் எந்த சைடில் வருதோ அந்த இதில் ஒரு அடி 1.5 அடி அந்த சைஸில் வந்து வுட்டு வைப்பாங்க. இதில் அப்படி கிடையாது. இது வந்து ஃபுல் டோரோட சைஸுக்கே வந்து ஃபுல் இன்ச்சஸ் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால் வந்து நீங்கள் ஃபுல்லாகவே வுட்டு வச்சு ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். அவுட்ரு ஃப்ரேம் பார்த்தீங்கன்னா என்ன சைஸ் இருக்கோ அந்த சைஸுக்கு நீங்கள் கரெக்டாக அளவு எடுத்துக்க வேண்டியது தான். நம்ம டோரில் விண்டோலலாம் சொல்கிற மாதிரி இப்போ எது சின்ன அளவோ அந்த அளவுக்காக தான் நம்ம ஃப்ரேம் வந்து நம்ம ரெடி பண்ணணும். இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரேம் ரெடி பண்ணிட்டாப்புல. இப்போ இந்த ஃப்ரேம் பார்த்தீங்கன்னா 4 டோர் வர மாதிரி சென்ட்ரு வந்து டிவைட் பண்ணி மேலே 2 டோரு கீழே 2 டோர் வர மாதிரியான கபோர்டு இது. அதுக்கு வந்து நீங்கள்
சைடு ஃப்ரேம் 2 ஃப்ரேமும் டாப் பாட்டம் 2 ஃப்ரேமும் சென்டர் ஃப்ரேமும் நம்ம அளவு எடுத்துக்கணும். முதல்ல இது எப்படி செய்கிறாங்கன்னு ஃப்ரேம் ரெடி பண்ணுறதுங்கிறது பார்க்கலாம். அடுத்து அளவு எப்படி எடுத்து என்ன சைஸில் கட் பண்ணுறதுங்க பற்றி பார்க்கலாம். இப்போது கார்னர்ஸை வந்து நம்ம குயிக் பேஸ்ட் வச்சு சைனா பாண்ட் வச்சு நம்ம ஒட்டிட்டு ஸ்க்ரூ பண்ணிக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஃப்ரேம் வந்து அவுட்ரு ஃப்ரேமு நம்ம சைஸ் வந்து பார்த்திங்கன்னா டாப்பு பாட்டம் அப்புறம் சைடு 2 சைடுமே வந்து என்ன அளவு இருக்கோ அந்த அளவுக்காக நாம் கட் பண்ணிக்கிறோம். இந்த சென்டர் பீஸ் மட்டும் 2 சைடோட அளவையும் சேர்த்து எவ்வளோ வருதோ அதை கம்மி பண்ணிக்கணும். உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா சைடு வந்து ஒரு பேரோட அளவு வந்து 2.5 இன்ச்சு இருக்கும். இப்போ இந்த 2.5 இன்ச்சையும் 2 சைடு சேர்க்கும்போது 5 இன்ச்சு வரும். இப்போ சென்டர் குறுக்கு அளவு எடுக்கிறதுக்கு இந்த 5 இன்ச்சு அளவில் கம்மி பண்ணணும். ஒரு 48 இன்ச்சு குறுக்கு இருக்குது அப்படின்னா அதில் வந்து நீங்கள் அந்த 5 இன்ச்சை கம்மி பண்ணி சென்டரோட குறுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 43 இன்ச்சு வந்துடும். நீங்கள் டாப்பு பாட்டத்தையும் வந்து ஒரு 48 இன்ச்சுனா 48 இன்ச்சு கட் பண்ணிக்கணும். அதேமாரி ஹைட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 78 இன்ச்சு 84 இன்ச்சு அப்படி இருக்குன்னா அது என்ன அளவு இருக்கோ அதை அப்படியே கட் பண்ணிக்க வேண்டியதுதான். சென்டர் மட்டும் நீங்கள் 2 சைடுக்கு உள்ளதை கம்மி பண்ணணும். எப்பொழுதுமே வந்து இன்சைடில் உள்ள குறுக்கு ஃப்ரேம் போடணும் அப்படின்னா 2 சைடில் உள்ளதை வந்து அளவு என்னவோ அதை கம்மி பண்ணிட்டு தான் குறுக்கு அளவு எடுக்கணும். அது வந்து வெர்டிகலில் இருந்தாலும் சரி டிவைடரில் இருந்தாலும் சரி என்ன ஹைட்டாகட்டும் அகலமாகட்டும் 2 கார்னரில் இருக்கிற ஃப்ரேமோட அளவு வந்து நம்ம கம்மி பண்ணிக்கணும். மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா இந்த டாப்பா வந்து பார்த்தீங்கன்னா 2.5 இன்ச்சு 2.38 2.25 இப்படி வரும். இது வந்து பாக்ஸ் டாப்பா. இப்போ 2.5 இன்ச்சு மேக்ஸிமம் சைஸாக இருக்குன்னா இப்போ நம்ம அதில் 5 இன்ச்சு கம்மி பண்ணணும். 48 இன்ச்சு குறுக்கு அளவுனா அதில் 5 இன்ச்சு கம்மி பண்ணி 43 இன்ச்சுக்கு குறுக்கு அளவு எடுத்துக்கணும். இப்போ கார்னர்ஸை வந்து நம்ம கரெக்டாக வந்து ஜாயிண்ட்ஸ் வந்து கார்னர் எண்டு வெளியில் வராத அளவுக்கு கரெக்டாக வந்து சைனா பாண்ட் போட்டு நம்ம ஒட்டிக்கணும். அதேமாரி ஒட்டுறதுக்கு முன்னாடி ஜாயிண்ட்டில் வச்சுட்டு டேப் வச்சு நீங்கள் அளந்து பார்த்துக்கணும் சைஸ் வந்து மாறுதா அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக இருக்குதான்னு பார்த்துக்கிட்டு ஒட்டிட்டு நீங்கள் ஸ்க்ரூ பண்ணணும். இது குயிக் பேஸ்ட் தான், உடனே போட்டோம்னா உடனே ஒட்டிக்கும், இமீடியட்டாக ஒட்டிக்கும். நம்ம ஜாயிண்ட் வந்து கரெக்டாக சேர்ந்துருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பர்ஃபெக்டாக சேர்ந்துருக்கான்னு செக் பண்ணிக்கிங்க. அப்படி இல்லைன்னா ஃபைல் பண்ணி அதை வந்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கிங்க. கேப் வச்சு ஜாயின் பண்ணாதீங்க. நாலு கார்னருமே நல்லா ஜாயின் பண்ணிக்கிங்க. இப்போ ஃப்ரண்ட் சைடு வந்து பேஸ்ட் போட்டு ஒட்டிட்டு அதுக்கப்புறம் பேக் சைடும் நீங்கள் ஃப்ரேமை திருப்பி அந்த பக்கமும் பேஸ்ட் போட்டு ஒட்டிடுங்க. 2 சைடுமே போட்டு ஒட்டிடுங்க. அப்போ தான் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். அது இல்லாமல் ஜாயிண்ட் ஸ்க்ரூவும் பண்ணிவிடுங்க. இப்போ பண்ணுறாங்க பாருங்கள், இதை மாதிரி ஜாயிண்ட் ஸ்க்ரூ பண்ணிவிடுங்க. ஃப்ரேமில் கொடுத்துருக்கிற வுட்டில் இது கரெக்டாக வந்து டைட் ஆகிற மாதிரி நம்ம ஜாயிண்ட் பண்ணிடணும். அதேமாரி தான் 4 கார்னர்லையுமே அதேமாரி நம்ம ஜாயின் பண்ண வேண்டியதுதான். அதே மாதிரி சென்டரில் கொடுத்துருக்க ஃப்ரேம்லையும் பார்த்தீங்கன்னா ஸ்க்ரூ பண்ணி அதையும் டைட் பண்ணிடணும். ஃப்ரேம் வந்து இப்போ ரெடி பண்ணிட்டாங்க. இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஃபிக்ஸிங் ஸ்க்ரூ பண்ணுறதுக்கு ஃப்ரேம் ரெடி பண்ண உடனே நம்ம இங்கேயே வச்சு ஹோல்ஸும் நம்ம ரெடி பண்ணிக்கணும். வுட்டு கொடுத்துருக்குற இடத்துல கரெக்டாக வுட்டில் ஹோல்ஸ் போகிற மாதிரி நம்ம ஹோல்ஸ் பண்ணிக்கிங்க. அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வால் ஃபிக்ஸிங் ஸ்க்ரூ பண்ணும்போது அது டைட்டாக இப்போ வந்து ஃப்ரேம் இழுத்து பிடிக்கும். அப்படி இல்லை வுட் இல்லாத இடத்துல நீங்கள் ஹோல்ஸ் பண்ணிங்கன்னா அது ஸ்க்ரூ வந்து ஃப்ரேமை உடச்சிட்டு உள்ளே போயிடும். அது ஃப்ரேம் வந்து லைஃப் லாங் வராது. அதனால் நம்ம வுட்டு 2 கார்னர்லையுமே வுட்டு கொடுத்துருப்போம். நம்ம கார்னரில் இருக்க வுட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஹோல்ஸ் பண்ணிக்கிங்க. இன்சைட் கார்னரில் இருக்கிறதுல ஹிஞ்ச் வரும், அதுக்காக அந்த வுட்டு கொடுத்துருப்போம். அந்த கார்னரில் பார்த்திங்கன்னா ஃப்ரேம் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு வுட்டு கொடுக்கணும். அவ்வளோதான், ஃப்ரேம் ரெடி ஆகிடுச்சு. இதை ஃப்ரேமை நாம் வட்டு விட்டுட்டு கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணணும்.
இதுக்கு ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு நம்ம 60க்கு 10 இல்லைன்னா 75க்கு 10 இந்த சைஸில் உள்ள ஸ்க்ரூவை நம்ம யூஸ் பண்ணலாம். ஃப்ரேம் போய் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா டோருக்கு உள்ள டோரை சீட் கவர் பண்ணுற ஃப்ரேம் சி செக்ஷன் இப்போ நம்ம வெட்டி கட் பண்ணணும். இது பார்த்தீங்கன்னா ஒரு டோருக்கு 4 செக்ஷன் வரும். ஹைட்டு 2ம் அகலம் 2 வரும். இந்த ஃப்ரேமில் பார்த்தீங்கன்னா இப்போ 4 டோர் நம்ம ரெடி பண்ணுற மாதிரி இருக்குது. அதனால 4 டோருக்குள்ள ஃப்ரேம் நம்ம சி செக்ஷன் கட் பண்ணிக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம இதுக்கு டோரோட அளவு எப்படி எடுக்கிறது பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து ஃப்ரேம் பார்த்தீங்கன்னா அவுட்டர் அளவு எடுத்தாச்சு. இப்போ டோரோட அளவு பார்த்தீங்கன்னா ஃப்ரேமோட இன்சைடில் உள்ள என்ன அளவு இருக்கோ ஹைட்டில் பார்த்தீங்கன்னா 1/4 இன்ச்சு கம்மி பண்ணி நம்ம அளவு எடுத்துக்கணும். ஹைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன அளவு இருக்கோ அதில் 1/4 இன்ச்சு கம்மி பண்ணி நம்ம அளவு எடுத்துக்கணும். 1/4 இன்ச்சு கம்மி பண்ணுறதோட 3/16 கம்மி பண்ணிங்கன்னா கேப் வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். 1/4 இன்ச்சுனா கேப் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும். நீங்கள் 3/16 வந்து அளவு கம்மி பண்ணிக்கிட்டிங்கன்னா ஹைட்டில் உங்களுக்கு கேப் மேலே கீழே ரொம்ப கம்மியாக இருக்கும். இப்போ ஒர்க்கு பார்க்குறதுக்கு நீட்டாக இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அகலத்தில் பார்த்தீங்கன்னா என்ன அளவு இருக்கோ அதில் 3/8 கம்மி பண்ணி 2ஆக பிரிச்சுக்கணும். இப்போது 48 இன்ச்சு உள்ள இருக்குது அப்படின்னா அதில் 3/8 கம்மி பண்ணணும். 3/8 கம்மி பண்ணால் 47/5/8 அளவு வரும். இதை 2ஆக பிரித்து டபுள் டோருக்கு குறுக்கு எடுத்துக்கணும். இந்த 3/8 எதுக்குன்னா 2 கார்னர்லேயுமே ஹிஞ்ச் வரும். அது ஒரு 1/8 வரும். சென்டரில் 2 டோருக்கும் கிளியரன்ஸுக்காக அது ஒரு 1/8 கேப் வைக்கணும். அதனால் 3/8 கம்மி பண்ணி அளவுக்கு உள்ளதை டபுளாக பிரித்து நம்ம சி செக்ஷன் வெட்டிக்கணும். ஹைட்டுக்கு எப்போதுமே ஹைட் அளவில் 3/16 கம்மி பண்ணி அதை வந்து ஹைட் செக்ஷன் வெட்டிக்கணும். ஹின்ச்சஸ் வெட்டும் போதும் ஹின்ச்சஸும் பார்த்தீங்கன்னா சி செக்ஷன் என்ன சைஸ் இருக்கோ அந்த சைஸுக்கு ஹின்ச்சஸ் பியானோ ஹின்ச்சஸ் நம்ம வெட்டிக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ ஃப்ரேம் ரெடி பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் டோருக்கு உள்ள அவுட்டர் ஃப்ரேம் சி செக்ஷனும் ரெடி பண்ணியாச்சு. இப்போ வந்து டோருக்கு ஷீட்டு கட் பண்ணோம். இது என்ன அளவு கட் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சி செக்ஷன் வெட்டி இருக்கிறதுலேருந்து 3/8 கம்மி பண்ணி டோரோட வந்து ஷீட்டு வெட்டணும். இது வந்து ஹைட்டில் அளவு வந்து இப்போது சி செக்ஷன் பார்த்தீங்கன்னா ஹைட்டு வந்து ஒரு 48 இன்ச்சு இருக்குது அப்படின்னா அதில் ஒரு 3/16 கம்மி பண்ணியிருப்போம். உதாரணத்துக்கு 3/16 கம்மி பண்ணால் உங்களுக்கு 47.75 கிட்டத்தட்ட இருக்கும். அது அப்படி 47.75 அப்படி இருந்ததுன்னா அதில் ஒரு 3/8 கம்மி பண்ணி 47.75 வந்து 3/8 கம்மினா 47.38 இருக்கும். 47.38க்கு நம்ம ஷீட்டு வெட்டிக்கணும். அதே தான் அகலத்துலேயும் அகல சி செக்ஷன் என்ன இருக்கோ அதுலேருந்து 3/8 கம்மி பண்ணி அகல ஷீட்டை அகலம் வெட்டிக்கணும். ஷீட்டோட அளவு இதுதான். இந்த மாதிரி தான். இப்போ ஃப்ரேம் வந்து அவுட்டர் ஃப்ரேம் என்ன அளவு இருக்கோ அதை எடுத்துகிட்டு டோரோட ஃப்ரேம் வந்து சி செக்ஷன் வந்து உயரத்தில் வந்து 3/16 அகலத்தில் வந்து மொத்த அளவில் 3/8 கம்மி 2ஆக பிரிச்சுக்கணும். அது வெட்டுற சி செக்ஷனில் வந்து ஷீட்டோட அளவு பார்த்தீங்கன்னா ஹைட்டில் 3/8 கம்மி பண்ணிக்கணும். அகலத்துலேயும் 3/8 கம்மி பண்ணணும். அப்படி இல்லை அகலத்தில் 1/4 இன்ச்சு கூட கம்மி பண்ணிக்கலாம். 3/8 கம்மி பண்ணிங்கன்னா உங்களுக்கு திரும்ப வந்து 2 டோர் ஃபிக்ஸ் பண்ணும்போது கிளியரன்ஸ் ஈஸியாக கிடைக்கும். ரொம்ப பர்ஃபெக்டாக நீங்கள் பண்ணணும் அப்படின்னா 1/4 இன்ச்சு கூட கம்மி பண்ணிக்கலாம். கரெக்டாக இருக்கும். அதேமாரி ஹிஞ்ச் அளவும் நம்ம சி செக்ஷன் என்ன ஹைட் சி செக்ஷன் என்ன வெட்டி இருக்குமோ அதே சைஸ்க்கு வெட்டிக்க வேண்டியது தான்.
இன்றைக்கி இந்த வீடியோவில் அவ்வளவுதான். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம பிவிசி கபோர்டு எப்படி வந்து ஃப்ரேமு டோர் ரெடி எடுக்கிறதுங்கிற பற்றி பார்த்துருக்குறோம். அடுத்த வீடியோவில் இன்னும் டீட்டெயிலாக கபோர்டு எப்படி டோர் எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறது, டோர் எப்படி பேஸ்ட் பண்ணி நிறுத்துறது அப்படிங்கிறத பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு உபயோகமாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி உபயோகமாக இருந்திருந்தால் லைக் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு வேறு எதுனா ஒர்க்கை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த ஃப்ரேமுக்கு வந்து